டாக்டர் கேக்குறாரு, தாரணிக்கு எதுக்கு ரிப்போர்ட் தராம இருக்கீங்க? இந்த டாக்டர் சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு போதை மருந்து பழக்கம் இருக்கு. இத கேட்ட உடனே தாரணி ஷாக் ஆயிடுறாங்க. டாக்டர் கிட்ட அந்த கோச் சொல்றாரு, இந்த பொண்ண நேஷனல் டீமுக்கு அனுப்ப முடியாது சார். ஹாசினி சொல்றாங்க டாக்டர் கிட்ட, இந்த ரிப்போர்ட்டுக்கும் இந்த சதிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு டாக்டர் கிட்ட ஹாசினி சொல்றாங்க. டாக்டரும் ஹாசினியும் ஒரு ஐடியா பண்றாங்க. ரெண்டு பேரும் மாஸ்க போட்டுக்கிட்டு டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ள போறாங்க. டாக்டர் சொல்றாரு ஹாசினி கிட்ட, இதுதான் தாரணியோட பிளட் சாம்பிள். ஹாசினி, நீ போய் வாசல்ல நின்னு யாராவது வர்றாங்களான்னு பாரு. இந்த ரூமுக்குள்ள ஒரு கேமராவை நான் செட் பண்ணிடுறேன் ஹாசினி. பிளட் சாம்பிள டெஸ்ட் பண்ண வந்தவங்க ஃபோர்ஜரி பண்ணத அந்த கேமரா படம் எடுத்துடுது. அத டாக்டர் கோச் கிட்ட போட்டு காட்டுறாரு. கோச்சும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. அந்த கோச்சு டெஸ்ட் எடுத்த அந்த டாக்டரை அடிக்கிறாரு. டாக்டர் சொல்றாரு, தாரணிக்கு திருப்பியும் பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுங்க சார்னு கேக்குறாங்க அந்த கோச் கிட்ட. அந்த கோச்சும் ஒத்துக்கிறாரு. தாரணிக்கு பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்றாங்க. இப்ப ரிசல்ட் கரெக்டா இருக்கு. தாரணி, இனிமேட்டு நீ நேஷனல் டீம்ல போய் விளையாடலாமா? தாரணி ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. ஹாசினி இத தூரத்துல இருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திப்போம்.